வேணாம், இருங்க, உட்காருங்க, 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 அனுமதிக்க உட்காருங்க, அனுமதிக்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க, உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார், அதே பொருள் இல்லை, இருங்க. எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி, என்ன சரியில்லை இல்லை, இதை இங்க பாருங்க. என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அப்புறம் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க, தொடங்க. சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை, நான் சொல்றேன். இல்லை, அவர் இல்லை, நான் சொல்ல வரேன். சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யார் மாத்துறீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்ல, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று. இல்லை, அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை, மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், மரபு இல்லை, உட்காருங்க, பாருங்க. இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா, மாண்புமிகு உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க, இல்லை, இருங்க, உட்காருங்க. நீங்க வேணாம், இருங்க, உட்காருங்க, அனுமதிக்க உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை, அதுதான். உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க இல்லை, கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரபும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க, மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்கள் கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது இதை நான் எழுப்ப விரும்பினோம், 0 அவரில் சொல்ல விரும்பினோம் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி
மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை வந்துவிட போகிறது எனக்கு புரியல. நீங்கள் மென்ஷன் இல்லை இல்லை ஒன்று என்ன கிடைக்கும் என்றால், எதிர்க்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்கன்ற அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விலை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும். நான் உங்களுக்கு இருங்க இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன். இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவர்களை எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பேசட்டும் பாட்டும் இல்லைங்க இல்லை சொல்லுங்க மாண்பு பள்ளி இருங்க இல்லை இல்லை விளக்கம் மட்டும் சொல்லுங்க விளக்கம் மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ணா அண்ணா எடப்பாடி பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க.